ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது? அடுத்த 30 நாட்கள்ல நடக்கிற பிரதானமான விஷயமே என்ன தெரியுமா? ராசிநாதன் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல எங்க? விருச்சிகத்துக்கு போறார். மின்னலே மின்னலே அந்த மாதிரி. அடடா, காதல் வந்துருச்சு. உலகத்துல நண்பர்களே, கண்ணின் கடைவழி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம். 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வராரு. யாரு? இவர் தான் லவ்வுக்கு அதிபதியே. இவரே போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு யார் திறமைசாலியோ அவரு கையிலேயே இந்த பொறுப்பை கொடுக்குற மாதிரி. யாரு? அந்த துறைக்கு தலைவலைய அவரு தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட். ரோமியோ ஜூலியட்லாம் சுக்கிரனை பார்த்தா மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ன்னு எழுதுனது அதான் சார். யார்? சுக்கிரன் மைபாய். சுக்கிரன் தான் காதலுக்கு அதிபதி. அவர் எங்க இருக்கார்? உங்க ராசியாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அவதான் குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? பிரிந்த காதல் ஒன்று சேரப்போகிறது 30 தேதிக்குள்ள. நம்ம என்ன பண்றோம்? கம்பெனில இருக்கிற பாஸை போய், சார் தெரியாம பேசுற சார், எதுக்கு சார் கோவப்படுறீங்க சார், ஏன் சார் இப்படி கோவமா இருக்கீங்க? அவன்கிட்டலாம் அவன் ஒரு ஆளு. ஆனா அவன்கிட்ட உட்காந்து சமாதானப்படுத்துவோம். நம்ம வீட்டுல நம்ம ஒய்ஃப் சண்டை போட்டு கோவமா இருப்பா, சாரிலாம் கேட்க மாட்டோம். சாரி கேட்கறது எங்களுடைய 7 பரம்பரைக்கு இல்லாத பழக்கம்.